கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் நடைபெற்ற ஆராய்ச்சி பற்றி. இது ஒரு சோகமான ஒரு செய்தி தான் சொல்ல முடியும். கல்ஃப் ஆஃப் கேம்பே என்பது குஜராத்திலிருந்து அந்த 150 கிலோமீட்டர் தொலைவே உள்ளது, 240 கிலோமீட்டர் தொலைவே உள்ளது. அந்த கல்ஃப் ஆஃப் கேம்பே வளைகுடாவில் எண்ணெய் ஓட்டி ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். வேறு ஒரு பர்பஸ்க்காக போனாங்க. ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸ் தே ஃபவுண்ட் 18,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே மனிதன் வாழ்ந்த இடங்கள் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். டிஎல் டேட்டிங் மட்டுமல்ல, பல டேட்டிங்களை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 18,000 பிசியிலேருந்து 12,000 பிசி வரை அங்கே பெரிய நகரமே இருந்திருக்கலாம் என்ற ஒரு அனுமானம் வந்திருக்கிறது. சோனாரை பயன்படுத்தி சில உருவங்கள், அதாவது அங்கே பில்டிங் இருந்ததற்கு என்பது ஆதாரங்களை நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அதெல்லாம் கூட அவங்க கண்டுபிடித்து சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாகவதத்தில் விஷ்ணு புராணங்கள் எனக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன்னா, கண்ணன் துவாரகையை ஏன் தேர்ந்தெடுத்தார்னா, அதுக்கு முன்பாகவே அங்கே பெரிய நகரங்கள் இருந்தன. நாகரிகம் தழைத்து ஓங்கிய இடம் ஏற்கனவே இருந்த இடம், குசஸ்தலி என்று அதற்கு பெயர். ஆகவே கண்ணன் வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்துல ஒரு பெரிய நகரம் இருந்தது, பெரிய நாகரிகம் இருந்தது என்ற குறிப்புகள் நமக்கு இருக்கின்றன. ஒருவேளை அது இதுவாக இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து என்ஐஓடியை செஞ்சு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் போட்டாங்க. அவங்கள ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்று ஐரோப்பிய நாட்டு அகழாராய்ச்சி சொல்லியிருக்கிறார். இன்று வரை கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் எந்த ஆராய்ச்சியும் நடைபெறவில்லை. கல்ஃப் ஆஃப் கேம்பே என்பது கண்ணனுடைய மற்றொரு மிகப்பெரிய தலைநகரமாக இருக்கலாம், இல்லை அதுவே கூட துவாரகையாக இருக்கலாம், எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்கலாம் என்ற கருத்து இப்போது வந்துள்ளது. ஆனால் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணவே இல்லை. அந்த சில படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தா நமக்கே பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சோனாரில் எடுக்கப்பட்டது. இது ஒரு இமேஜஸ் தவிர உண்மையாகவே அது கட்டடம் இல்லை என்று சொல்ல சில ஆராய்ச்சியாளர் இருக்கிறார்கள். ஆனால் இதை ஆராய்ச்சி செய்த பத்ரி நாராயணன் அவர்கள் ஒரு ரிஜாயிண்டர் கொடுத்து இதெல்லாமே உண்மை என்று நம்ம கண்டுபிடித்து இதெல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கிறது. இன்று வரை கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் நம்ம ரிசர்ச் பண்ணவே இல்லை. ஃபர்தராக ரிசர்ச் பண்ணோம்னா மகாபாரதனுடைய காலகட்டமும் கண்ணன் வாழ்ந்த காலகட்டத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்பொழுது காலம் வரும் என்று தெரியவில்லை.